யூடியூப் வந்து இந்த தடவை சர்ப்ரைஸா எங்களை வந்து ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தனா பாருங்க. நாங்கெல்லாம் மென்டல். Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு weird food challenge பார்க்க போறோம். அந்த சேலஞ்ச் வீடியோ பண்றதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ அழகா ட்ரெஸ்டபிளா கிளம்பி இருக்க அப்படின்னு கேட்பீங்க. அழகுன்றதை நானே சேர்த்துக்கிட்டேன். பட் அது இருந்துட்டு போது இன்னைக்கு ஒரு யூடியூப் இவெண்ட்டுக்கு நாங்கள் போகிறோம். அதில் கிரியேட்டர்ஸ் கூட சேர்ந்தா வந்து இந்த வியர்ட் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறேன். பட் என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. யூடியூப் வந்து இந்த தடவை சர்ப்ரைஸாக எங்களை வந்து ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டியும் மெயில் வந்து கன்ஃபர்மேஷன் வரும்போது அஜெண்டாவில் போட்டிருக்கோம், இப்படி வருவீங்க, இந்த ஈவெண்ட் நடக்கும், நீங்கள் சாப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் கிளம்புவீங்க, இப்படி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளம் போட்டிருப்பாங்க. இந்த வாட்டி யூ ஆர் இன்வைட்டட், யுவர் இன்வைட் ஹேஸ் பீன் கன்ஃபர்ம்ட், இப்படி 2 மெயில் வந்திருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனாலேயே நான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஈவெண்ட் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக போகணும். அண்ட் ஆல்சோ இந்த சேலஞ்ச் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்றது போக தான் தெரியும். ஆப்வியஸாக என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு நான் சேலஞ்ச் எடுக்கணும்னு நினச்சதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாம் எடுத்துடலாம். ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே vlog கம் சேலஞ்ச் கம் எடுக்கிறோம். என்னோட vlogging ஸ்கில்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். பட் எப்பயுமே நீங்கள் வந்து ஜெனிஃபர் மேலே ஒரு ஹோப் வைக்கணும். நம்பிக்கை அதான் வாழ்க்கையின் தும்பிக்கை. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம ஜெனிசெக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பென் பிடிச்சமா அப்போ ப்ராடக்ட்ஸோட லைக் கொடுங்க. அண்ட் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க பிடிக்கும் எனக்கே புரியல சம்டைம்ஸ் நான் பேசுகிறேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பை தி வே, நான் வந்து கரெக்டாக டைமுக்கு கிளம்பிட்டேன். எப்பயும் போல் நான் லேட்டாக போகிற ஆள் கிடையாது. நான் கரெக்டாக தான் கிளம்பிடுவேன். ஆனால் அந்த போகிற ட்ராவல் டைம் வந்து எனக்கு சொதப்பிடும். அதே மாதிரி நான் கிளம்பிட்டேன். என்னோட கசின்ஸ் வந்து என்னை பிக்கப் பண்ண வராங்க. அவங்க வந்த உடனே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிடலாம். ஈவெண்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு 1/2 hour. ஆல்ரெடி 3:30 தாண்டிடுச்சு. 4 மணிக்கு ஈவெண்ட்டு. போயிடலாம். நாங்கெல்லாம் மென்டல். இந்த சேலஞ்ச் நான் எடுக்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவங்க வந்து செம்ம டேலண்டடா வந்து ஒரு சொன்னாங்க ஒரு டிஷ். என்ன சாப்பிடலாம்? பொடி இட்லியும் மூங் தால் அல்வா தொட்டு சாப்பிடுங்க. அல்வா, இட்லி அண்ட் அல்வா. இது பொடி இட்லி. ஆனா உண்மையாக ரொம்ப டேலண்டட். நான் பார்த்ததுலேயே இங்க வந்து ரொம்ப டேலண்டடா இந்த அக்கா மட்டும் தான் பார்க்க முடியுது. சச் அ பிரில்லியன்ட் பிரெயின். கங்க்ராச்சுலேஷன்ஸ், அக்கா இஸ் கோயிங் டு கெட் மேரிட். குழந்தை மாதிரி பேசுறாங்க. பட் இஸ் கோயிங் டு கெட் மேரிட். கூப்பிடவே இல்லை. கல்யாணம் எப்போ? செப்டம்பர். ஓகே, கூப்பிடலாம். கோப்பெல்லாம் வந்தேன். பண்ணல. உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா ஜெனி அவங்க சேனல்ல தான் கூப்பிடலேன்னு சண்டை போட வந்தவங்களுக்கு எப்படி வந்து இட்லியை கொடுத்து வாயில அப்படியே இது பண்ணாங்க பாத்தீங்களா மாஸ்கா. அக்கா இப்ப லைட்டா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அனிருத் கூட ஒரு போட்டோ எடுக்க முடியலன்ட்டு அவர் போயிட்டாரு வீட்டுக்கு. போயிட்டாரு. வருவார் இன்னும் முடிக்கல. மிரட்டுவியா அக்கான்னு ஒரு மரியாதை செய்யறேன். உனக்கு சர்வீஸ் பண்ணணும்னா எவ்வளவு சார்ஜ் பண்ண தெரியும்ல. அக்கா நான் எவ்வளவு சாஃப்ட். நான் நினைச்சேன் அவதான் கொஞ்சம் பஜாரின்னு சொல்லிட்டு இவ சமயம் திட்டுறா. இப்ப அது எல்லாம் கேட்டீங்களா தெரியுதா? நான் அவள்கிட்ட வீடியோ எடுத்து கூட நான் கேட்கவே இல்லை. போதுடா. தாராளம் மனசெஞ்சுக்கு என்ன பஜாரின்லாம் சொல்லக்கூடாது. தாராளம் பிரபுன்னு சொல்லுங்க. பிரபு தேங்க்ஸ். இட்லி மேல போடு. எதை? அத ஏன் இட்லி வியர்ட் ஃபுட் சேலஞ்ச் குடு. என் தலை எழுத்து மென்டல் தான். நான் என்ன பண்றது? அந்த அக்கா என்ன நினைப்பாங்க? சேலஞ்ச் ஐடிசில பண்ணேன்னு இப்ப வைக்க போறேன். ஆமா, யார் நானு? பெரிய ஆள். இந்த நாய்ஸ்ல உங்களுக்குலாம் நான் பேசுறது கேட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஆல்ரெடி நான் பேசுறது கேட்கல, நீ வேற ஏன்டா கூவுற? இப்போ நம்ம சாப்பிட போற ஐட்டம் ஸ்பெஷலான ஐட்டம். பொடி இட்லி வெர்சஸ் இது என்னது? தால் மூங் தால் அல்வா. என்னன்னே தெரியாது.
ஆக்சுவலா நல்லா இருக்கு. வேணுமா ஒரு வாய்? இது வந்து அவ்வளோ பேடாலாம் இல்ல. 10க்கு கண்டிப்பா நான் ஒரு 7 கொடுப்பேன். சீரியஸா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆசம். சாப்பிடுங்களா? பாய். ஒருத்த வீடியோ எடுக்கிறத மதிக்கவே மதிக்காம such a good behavior ஷர்மி. பாத்து இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அங்க ஒரு ஜூஸ் வச்சிருக்காங்க, அதுல மயனஸ் கலக்கி குடிக்கணும். ஆனா நாளைக்கு நான் வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தனா பாருங்க, வரவே மாட்டேன். நைஸ் ஒன். கடைசியா வந்து நீ கேட்கணும், நீங்க கொடுத்ததுல எது பெஸ்டான வியர்ட் ஃபுட் யார் கொடுத்திருக்காங்க? ஷர்மி எல்லாரும் சொல்லணும். இதுல என்ன போட்டி போடுறீங்க? கேவலமா சாப்பிடல உங்களுக்கு எல்லாம் போட்டி. இப்படி நான் பேத்துன வரவா? சாப்பிட்டியா? இது குடிச்சிட்டு வச்சிருக்காங்களா எடுக்கிறதுக்கா? சரி ஓகே. இதுவும் மயனீஸ் இதுக்குள்ள போட்டு கலக்கு. ஸ்பூன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா. சட்னி போடவா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பார்க்கவே கன்றாவே நீங்க ஏதாவது பாத்துருந்தீங்கன்னா என்னடி கலக்க முடியல ஸ்பூன்ல பேசாம எடுத்து சாப்பிடவா? தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத? ஸ்பூன்ல தான் எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அது பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். நீ இப்பதான் 2வது சாப்பிட்டுருக்கேன். யாராவது குச்சி வச்சா கூட பரவாயில்ல. கேவலமா இருக்கு. ஒரு வாய் குடிச்சு பாரு. எங்க வாய ஒரு வாய் குடிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் இது வந்து நான் 0 -10 கெட்டு போச்சு. நல்ல சாப்பாடு ஐடிசிலே வாங்கி கொடுத்தா கூட ஓகே தான். நிமி அத குடிச்சா வாங்கி தருவேன். உண்டுங்க மைக் வேணுமா? வேணாம் நான் இப்படியே பேசுவேன் தெரியும். அந்த ப்ரௌனியும் என்னமோ இருக்கு, கேக் மாதிரி சம்திங். ஓகே, அது கூட அங்க ஒரு கீமான இருக்கு. என்னடி அக்கா தங்கச்சி இப்படி இருக்கீங்க? வியர்டா தானே கேட்டேன். நல்லதா. ஆனா நீ என்ன பண்ணா, நீ வியர்டுன்னும் போது நான் கேக் கூட கடலை வச்சு சாப்பிடு அப்படி சொல்லிருக்கலாம். இல்ல அது நல்லா தான் இருக்கும், சட்னி மாதிரி. நான் நெக்ஸ்ட் உங்ககிட்ட வரேன். ஆனா ரொம்ப ரூத்லெஸ் பீப்புளா இருக்காங்க என் ஃபேமிலில எல்லாருமே. ஆனா இப்பதான் நானே கண்டுபிடிச்சேன், சொல்றது ஒன்னும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. நல்ல சாப்பாடு எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் மதிக்க கூட மாட்டாளுங்க. கேவலமா இருக்க சாப்பாடை தேடி தேடி கொடுக்குறாளுங்க. 2 மைக் வச்சிருக்கானா, அப்ப இவ்வளவு பெரிய ஆளா இருப்பா. இவ்வளோ சவுண்ட்லயும் அது கேட்க போறது கிடையாது. உன் வாய்ஸ் எங்க நின்னாலுமே கேட்கும். கேக் ஏத்துறோம் என்னடி அப்புறம்? அது இல்லையா? நல்ல வேலை. என்ன இது? ஆனா ஒரு நல்ல சாப்பாடு எவ்வளவு கேவலப்படுத்தணும்னு எனக்கு தான் இப்பதான் புரியுதே. எடுத்தாச்சு, சாப்பிடுவோம். அப்படி நான் உங்க கூட எல்லாம் சேர்ந்து இருக்கிறது ஒரு பாவம்ன்றனால சாப்பாடு கேட்டு பாவத்தை கழிச்சிட்டு இருக்கேன். நிம்மி உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சேலஞ்ச் எனக்கா உனக்கா? ஏய் கிராம்புடி, ஐயே ஆல்ரெடி கேவலமான சேலஞ்சு. ஏய் நீங்க என்ன பண்றீங்க நீங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन கேப்பா, அப்ப பதில் சொல்லுங்க. இந்த டீயை மட்டும் தனியா குடிங்க. இப்போ வந்து ப்ரௌனி வித் கீமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போறோம். அது சாப்பிட்றது கூட எனக்கு அவ்வளவு இதுவா இல்லை. நீ கொடுக்குற ரியாக்ஷன் தான் ரொம்ப இது பண்ணுது, வாக் பண்ணுது. வருது இதான் நீயும் பிளான் பண்ணிருந்தியா? அதுக்கு முன்னாடி போன் உங்க கைய நிமியா வா கேமராக்குள்ள வா. சரி சாப்பாடு வாங்கி தந்தியா? சரி போ. செமையா இருக்கு, சரி டேஸ்ட். ஏய் கீமா வித் ப்ரௌனி செமையா இருக்கு. சாரு வா.
எல்லாம் உஷாரா இருக்கிறாங்க. நல்லாலாம் இல்லாம இல்ல நல்லா நல்லா இருக்கு. நீங்க இது ஆக்சுவலா அவ்வளோ பேட் இல்ல, ஆனா பேடா இருக்கு. இதுக்கு நம்ம ஒரு 6 கொடுக்கலாம். 4 கொடுக்கலாம். அப்ப இந்த ஃபுல்லா சாப்பிடு. 6 எப்படி கொடுப்பீங்க? 5க்கு மேல ஆவரேஜ்லாம் இல்ல, 4 தான். 4 தான். என்ன இவ்ளோ வச்சிருக்க? இப்போ பிக் ரிவீல் பண்ண போறோம் நம்ம சேனல்ல. உங்க சேனல் ஆடியன்ஸ்க்கு தெரியுமா? தெரியாது நினைக்கிறேன். சரி, அப்ப சொல்ல முடியாது. அவங்க சேனல்ல அவங்க சொல்லுவாங்க. இல்ல அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இவங்க பேர் என்ன தெரியுமா? கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஆனா அது பேர் கிடையாது. பிரியங்கான்னு தெரியும். அப்படியா? ஆனா ஏன் வச்சான்னு தெரியாது. இவங்க பர்த்டே கேர்ள்ன்றனால என்னால ரொம்ப திட்ட முடியாது. ஏன்னா பர்த்டே கேர்ள் அவங்க. அடுத்து அவங்க ட்ரீட்டுக்கு தான் போறோம். ரொம்பவும் பேச முடியாது. பட் நீங்க உங்க பிறந்த நாளை முன்னிட்டு நீங்க ரொம்ப தண்டனையா ஃபீல் பண்ணக்கூடாது எனக்கு கொடுக்கறத. நம்ம பிள்ளைவ போச்சு போ, இருக்கிற 4 முடியும் முடுங்கி போகுது. ஒட்டணும் கையில கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஸ்ட்ரெயினா இருந்துச்சுன்னா. இது இந்த நெயில், இவங்க நெயில் எல்லாம் பண்ணுவாங்க. எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? என்ன மாதிரி நல்லவங்களுக்குலாம் வாங்க பண்ணி விடுறேன். ஃப்ரீ. என் கல்யாணத்துக்கு இவங்க நெயில் ப்ரொமோஷன்ஸ் அலௌட். எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடங்க. கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே பண்ணிடலாம். பண்ணிடலாம். பண்ணிக்கலாம். நான் நெயில் ஆர்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சர்வீசஸ் இருந்தாலும் நீங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி. நான் என் கல்யாணத்துக்கு எனக்கு இவங்க பண்ணி கொடுத்தா மட்டும் தான் நெயில் சரி பண்ணிக்குவேன். இல்லைன்னா சரியா பண்ண மேக்கப் பண்ணுவாங்க. எல்லாம் குட்டி அதுதான் ரேட் அவங்க கேட்க பண்ணிருவாங்க. என்னது என்ன பண்ணுவாங்க? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் மட்டும் தான் நடக்கும். அது நடந்துச்சுன்னா மாப்பிள்ளைய மட்டும் தேடி கண்டுபிடிங்க. மத்தது எல்லாமே தயார். உங்களுக்கு எப்ப கல்யாணம்? எங்களுக்கா? எங்க அக்காவுக்கு முடியிட்டு முதல்ல கெட்டி மேலம் இருக்காங்க அவங்க. புரியுது. இப்ப நீ வியர்ட் ஃபுட் சொல்லுங்க. நம்ம அதை மறந்துட்டோம், என்ன பேசிட்டு மறந்துட்டோம். எனக்கு ஒரு வியர்ட் ஃபுட் சொல்லுங்க. இவங்க நல்லவங்களா இருக்காங்க. பேச பாருங்க. ஆக்சுவலா செம பேபி ஃபேஸ். கம்மியா சொல்லுவாங்க. இல்ல அந்த டீல சாண்ட்விச் ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும். டீல சாண்ட்விச் தொட்டு சாப்பிடுங்க. நல்லா இல்ல வேண்டாம், நல்லா இருக்க கூடாது. டீல தேங்காய் சட்னி கலக்கி சாப்பிடுங்க. ஆல்ரெடி ஒரு மிக்சிங் அப்படி முடிஞ்சிச்சு. அப்படியா? அதுமே சொல்லு. ஏன்னா அதுல மயோனைஸ் இருக்கு, நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? என்னடா நடக்குது இங்க? இங்க ஒரு வெரைட்டிஸ் இல்ல. இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ஒரு வெரைட்டிஸ் இதெல்லாம் என் குடும்பம் தான். உண்மையாவே அப்படிதான் இருக்கு. அவங்க சொல்றாங்க. நீங்க சிக்கன் சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுறேன். டீல அந்த சிக்கன் சாப்பிட மாட்டேன். சிக்கன் இன்னைக்கு வெஜிடேரியன் வெஜ். நீங்க ஏன் ஆமா டீயும் மின்ட் சட்னியும் கலந்து டீ அவங்க டீயை விடுறதா இல்ல. ஏன்னா டீ ரொம்ப கொடூரமா இருக்கு, அதனாலதான் தனியா டீயே என்னால குடிக்க முடியல. டீ ஃபேன். சரி ஓகே, நான் போய் டீ சட்னி மிக்ஸிங் அவ்வளவு கேளுங்க தானே. 1 டீ இல்லன்னு நினைக்கிறேன். டீ இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதான் டீ நல்லா இருக்க மாதிரி தான் இருக்காது. இப்பதான் இனிமே கெடுக்க போறோம். நல்லா இருக்க டீ எப்படி கெடுக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். இது யாருக்கா குத்து பிராங்க் பண்ணலாமா? இன்னொரு ஐடியா தோணிடுச்சு. ஒரே நிமிஷம் குடிச்சு பாரு. நல்லா இருந்தா நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியுதா? இல்ல மின்ட் டீன்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கு. இதுக்கு அப்பதான் கலக்கணும். நல்லா இருக்கான்னு அவ்வளோ நக்கல் ஆயிடுச்சுன்ற பட்சத்துல சரி உண்மை நல்லாதான் இருக்கு. நீ குடிச்சு பாரு. சொல்லி தாண்டி அவ குடிக்க அது கூட தெரியல. எதுவுமே கலக்கல. நான் தான் குடிச்சல தெரியல. ஆனா உண்மையாவே எனக்கு இனிமேதான் இன்னுமே கலக்கல. இனிமேதான் கலக்க போறேன். இது டீ தெரியுது. மாட்சா டீன்னு மாட்சா டீ உங்களுக்கு கலந்து குடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள் தான் நினைச்சேன். வீட்டுக்கு போகும்போது அப்படியே எடுத்துட்டு போயிருந்தேன். செம சீரியஸா சூப்பரா இருக்கு. குடிச்சு பாருங்க. ஆனா எல்லாம் உஷாரா இருக்காங்க. எனக்கு குடுக்குற எல்லாரும் அவங்களும் உஷாரா இருக்காங்க. இதுக்கு -2. நல்லா இல்லையா? அப்பதான் யாராவது குடிப்பீங்கன்னு பாப்பேன். நான் குடுத்ததான பெஸ்ட். நீங்க இல்ல அவ -10ல இருக்கா. நீங்க -2. பாவ் பஜ்ஜி இருக்கு. சரி இரு மின்ட் டீ இது உங்க இடம். அதாவது ஒரு மனுஷன் 1-2 மைக் வைக்கலாம். மைக் கடையை வச்சிருக்க கூடாது. அப்பதான் லவுடா நல்லா கேட்கும் அப்படின்ட்டு. எனக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, why can't you mix that சுண்டல் with tea? ஏய் டீ இதுக்கப்புறம் வாங்க முடியாது. அக்கா உரைக்குது. போ டீ குடிங்க. இங்க இருக்கு அந்த மின்ட் டீ. அது கூட சேர்த்து கடலையும் போடணும். வியர்டோட வியர்டு.
ஆனா என் கூட நான் ஒரு நல்ல மனுஷன் கூட வச்சலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஃபுட் சேலஞ்ச் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா என்ன சொன்னீங்கன்ட்டு? நானும் வீடியோ ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. ரசமத்துல ஏதோ சொன்னீங்களே, என்னது? ரசமும் அதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது சொன்ன பொட்டேட்டோ ஃப்ரை. சரி குடு. எனக்கு 4 வாய் அடுத்து சாப்பிட்டு காட்டினா போதும். 4 வாயா? இந்த டீயே 4 வாய் தான் குடிக்க முடியும். ஒரு வாய் நான் ரேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தவங்க வியர்ட் ஃபுட். நான் தான் வின்னர். இல்ல அமிதா மாமா கோ வந்துரும். நானே வின்னர். நான் 4 ஆச்சு வந்தேன். ஆக்சுவலா என்ன சுத்தி நான் நல்ல மனுஷங்க நிறைய பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நானே வின். எதுக்கு வின்? யார் ரொம்ப வியரா யார் இருக்கலே கேவலமா சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு இத gift. ஏற்கனவே அது இன்ட்ரோவர்ட். வாயில வைக்க முடியாம பண்றேன். இத மட்டும் சாப்பிட்டேன் வை பக்கோடா, நீ தான் பெரிய ஆள். நான் சாப்பிடும் இப்ப பாருங்க. நான் சேம் பிஞ்ச் நானும் எடுக்கணும். வெயிட் பண்ணு. கடலை டீ ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ என் முடியும். உலகம் முடியாது. இல்ல சத்தியமா இந்த மாதிரி ஒரு கேவலமான சாப்பாடு என் வாழ்க்கையிலே நான் சாப்பிட்டது இல்ல. கொமட்டிட்டு வருது. -100. நான் இருக்கிறதுல சாப்பிட்டதுல ஒஸ்ட்னா இந்த மின்ட் டீ, மின்ட் சட்னி, டீ பிளஸ் கடலை கேவலத்துலயும் கேவலமா இருந்துச்சு. சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட சேலஞ்சை முடிச்சிட்டோம். எனக்கு வந்து த வர்ஸ்டா ஃபீல் ஆனது வந்து ஷர்மியோடது சாரு ஓடுதும். சத்தியமா மறக்கவே மாட்டேன். கணேஷ் வந்து ஒரு வாட்டி ஐஸ்கிரீம்ல மைனஸ் கலந்து கொடுத்தான். என்னால இன்னும் அதை மறக்க எடுக்க முடியல. அப்படின்னா எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா டீயை வந்து கெடுத்துட்டாங்க. நான்லாம் வந்து டீக்காகவே வாழ்றேன். டீ குடிச்சுதான் வந்து என்னோட தலைவலி அப்படின்னு மெயின்டைன் பண்ணி நான் ஒரு கம்ப்ளீட்டான டீ அடிக்ட். இப்போ அதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு சேலஞ்சாக எனக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக, அதாவது மற்றவங்களும் வந்து கேட்டு இது என்ன இப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் இன்வால்வ் ஆகி அது மாதிரி சிரிப்பாக ஜாலியாக போச்சு. ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த என்டையர் வீடியோ பார்க்கும்போது எந்த ஃபுட் வந்து ரொம்ப வீடாக ஃபீல் ஆச்சு, ஐயோ ஜெனி இதெல்லாம் எப்படி உங்களால் சாப்பிட முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த 2 டிஷ் காம்பினேஷன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம ஜெனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வீடியோக்கு பெல் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஷேர் பண்ணி ஜெனி வந்து வியர்ட் ஃபுட் சேலஞ்ச் பண்ணா அப்படின்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாய் சொல்லுவோம். 1 2 3 பாய்.